இரண்டு நண்பர்கள். ராமுவும் சோமுவும் நெருங்கிய நண்பர்கள். ஒரு நாள் இருவரும் சேர்ந்து ஒரு காட்டின் வழியாக சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது எதிரே ஒரு கரடி வருவதை பார்த்தார்கள். சோமுவுக்கு மரம் ஏற தெரியும். எனவே அவனுடைய பாதுகாப்பை மட்டும் கருதி விரைவாக மரத்தில் ஏறினான். ராமுவுக்கு மரம் ஏற தெரியாது. ஆனால் சோமு ராமுவை பற்றி கவலைப்படவில்லை. ராமு நம்பிக்கையின்றி சிறிது நேரம் யோசித்தான். பிறகு அவனுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. காட்டு மிருகங்கள் இறந்தவர்களை சாப்பிடாது என அவன் ஏற்கனவே கேள்விப்பட்டுள்ளான். எனவே அவன் தன் புத்தி கூர்மையை பயன்படுத்தி சிறிது நேரம் மூச்சை அடக்கி தரையில் உயிரற்ற பிணத்தை போல் படுத்து விட்டான். கரடி ராமுவின் அருகே நெருங்கியது. அவனுடைய முகத்தை முகர்ந்து பார்த்து அவன் இறந்து விட்டான் என கருதி ராமுவை எதுவும் செய்யாமல் கரடி சென்று விட்டது. சிறிது நேரம் கழித்து சோமு மரத்தை விட்டு இறங்கி ராமுவை பார்த்து, அந்த கரடி உன் காதருகே வந்து என்ன கூறியது? ஆபத்தில் உதவாத தோழனை நம்பாதே என கூறியது. நீதி: சந்தர்ப்பவாதியை நம்பாதே. சிங்கமும் எலியும். மதிய உணவு முடிந்த பிறகு சிங்கராஜா உறங்கிக் கொண்டிருந்தார். அங்கே ஒரு சிறிய பொந்தில் ஒரு எலி வசித்து வந்தது. அந்த எலி மிகவும் குறும்புத்தனம் செய்யும். அது வலையிலிருந்து வெளியே வந்து உறங்கிக் கொண்டிருந்த சிங்கத்தின் மீது ஏறி விளையாடிக் கொண்டிருந்தது. சிங்கம் தூக்கம் கலைந்து எலி தன் மீது விளையாடிக் கொண்டிருந்ததை கவனித்தது. சிங்கம் எலியை பிடித்து கோபத்துடன் சொன்னது, அட முட்டாளே, நீ விளையாடிக் கொண்டிருப்பது சிங்கத்தின் மீது. நான் உன்னை கொல்லப் போகிறேன். எலி பயந்து, மீண்டும் இது போல் தவறு செய்ய மாட்டேன். எனக்கு உயிர் பிச்சை கொடுங்கள். எதிர்காலத்தில் நான் உங்களுக்கு கடமைப்பட்டவனாக உதவுவேன். நீயோ மிகவும் சிறிய மிருகம், எனக்கு எவ்வாறு உதவ முடியும் என்றது. இருந்தபோதும் சிங்கம் எலியின் மீது இறக்கப்பட்டு விட்டுவிட்டது. சிறிது காலத்திற்கு பின் எலி தன் வலையில் இருந்தபோது சிங்கத்தின் கர்ஜனையை கேட்டது. எலி வலையிலிருந்து வெளியே வந்து சிங்கம் வேடனின் வலையில் சிக்கிக் கொண்டதை பார்த்தது. சிங்கம் உதவியின்றி வலையிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்தது. சிறிய எலி சிங்கத்தின் கருணையை நினைவு கொண்டு சிங்கத்திற்கு உதவ சென்றது. எலி வலையை கடித்து சிங்கம் தப்பிக்க வழி செய்தது. நீதி: சிறு துரும்பும் பல்குத்த உதவும். புத்திசாலி கழுதை. ஒரு காட்டிற்கு அருகில் உள்ள ஒரு புல்வெளியில் ஒரு கழுதை மேய்ந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அது பக்கத்து புதரில் ஒளிந்து கொண்டிருந்த ஒரு ஓநாயின் நிழலை பார்த்துவிட்டது. ஓநாய் கழுதையை நெருங்கிவிட்டது. உடனே கழுதை ஓநாயிடமிருந்து தப்பித்துக் கொள்ள ஒரு சூழ்ச்சி செய்தது. அது நொண்டியை போல நடித்தது. பிறகு உதவி வேண்டுவது போல் கத்தியது. என்ன நடந்தது? ஏன் நொண்டிக் கொண்டிருக்கிறாய்? நொண்டியபடியே கழுதை சொன்னது, ஓநாயே, நான் தெரியாமல் புதரில் இருந்த முள்ளை மிதித்து விட்டேன். என் காலில் முள் தைத்து விட்டது. என்னால் நடக்க முடியவில்லை. நீ என் அருகாமையில் வந்து விட்டாய். இந்த அரிய சந்தர்ப்பத்தை நீ தவறவிட்டு என்னை தப்பிக்க விட மாட்டாய் என எனக்கு தெரியும். எனவே நான் உனக்கு ஒரு அறிவுரை கூறுகிறேன். நீ என் காலில் உள்ள முள்ளை எடுத்துவிட்டு என்னை சாப்பிடு. இல்லையெனில் சாப்பிடும்போது உன் தொண்டையில் அந்த முள் மாட்டிக்கொள்ளும். ஓநாயும் முள்ளை எடுத்துவிட்டு கழுதையை சாப்பிடுவது சிறந்தது என நினைத்தது. கழுதை காலை தூக்கியது. ஓநாய் முள்ளை தேடியது. ஓநாய் தனக்கு பிடித்தமான உணவு கிடைத்தது குறித்து சந்தோஷப்பட்டது. அடுத்த நொடியில் ஒரு அழுத்தமான உதையால் ஓநாய் எகிரி போய் தரையில் விழுந்தது. கழுதைதான் அவ்வளவு வேகமாக உதைத்திருந்தது. திரும்பவும் ஓநாய் எழுவதற்குள் கழுதை தப்பிச் சென்றது. வலியால் கத்தியபடியே ஓநாய் தனக்குள் சொல்லிக் கொண்டது, நான் வந்த வேலையை பார்க்காததால் தண்டனை அடைந்து விட்டேன். கறி வெட்டும் வேலைக்கு வந்து மருத்துவம் பார்த்தது தவறுதான். நீதி: நாம் நம்முடைய வேலையை மட்டும் பார்க்க வேண்டும். நரியும் புத்திசாலி காகமும். ஒரு நாள் ஒரு காகத்திற்கு ஒரு பெரிய வெண்ணெய் கட்டி கிடைத்தது.
அது வெண்ணெய் கட்டியுடன் ஒரு மரக்கிளையில் அமர்ந்தது. அப்போது அந்த வழியாக நரி ஒன்று வந்தது. காகத்திடம் இருந்த வெண்ணெய் கட்டியை பார்த்தவுடன் நரியின் நாக்கில் நீர் ஊற்றியது. எப்படியாவது அதை அபகரிக்க வேண்டும் என நரி நினைத்தது. அப்பொழுது அதற்கு ஒரு வழி தோன்றியது. மிகவும் மெலிதான குரலில் நரியானது காகத்தை பார்த்து, "ஏ காகமே, உன்னுடைய குரல் இனிமையாக இருக்கும் என கேள்விப்பட்டிருக்கிறேன். எனக்காக ஒரு பாட்டு பாடுவாயா?" என்றது. ஆனால் காகமோ மிகவும் புத்திசாலி. அது வெண்ணெய் கட்டியை தனது கால் விரல்களால் பிடித்துக்கொண்டு, "இப்போது பாடவா?" என கேட்டது. ஏமாந்த நரி அந்த இடத்தை விட்டு ஓடியது. நீதி: அடுத்தவரின் வீண் புகழ்ச்சியால் ஏமாந்து விடாதே. தவளையும் எருதும். அது ஒரு மழைக்காலம். ஒரு கிராமத்தில் உள்ள குளத்தில் நீர் நிரம்பி இருந்தது. குட்டி தவளைகள் அந்த குளத்தில் சந்தோஷமாக குதித்து விளையாடிக் கொண்டிருந்தன. அப்போது ஒரு எருது தாகத்தை தணித்துக் கொள்ள அந்த குளத்திற்கு வந்தது. தண்ணீர் குடித்துவிட்டு தாகம் தீர்ந்த பிறகு பலத்த சத்தத்துடன் ஏப்பம் விட்டது. அந்த பலத்த சத்தத்தை கேட்டு தவளைகள் பயந்து விட்டன. இதற்கு முன் அத்தவளைகள் அவ்வளவு பெரிய மிருகத்தை கண்டதில்லை. பயந்து போன குட்டி தவளைகள் அவைகளின் தாத்தா தவளையிடம் விரைந்து சென்று, "தாத்தா, நாங்கள் இன்று ஒரு பெரிய மிருகத்தை குளத்தில் கண்டோம்" என கூறின. மூத்தவனான தாத்தா தவளை தன் சுய கௌரவம் பாதிக்கப்பட்டதாக கருதி உடனே தன் உடலை பெரிதாக்கி, "இவ்வளவு பெரிதா?" என்றது. சிறு தவளைகள், "இதைவிட பெரியது" என்றது. தாத்தா தவளை தனது உடலை சற்று பெரிதாக்கி, "இதைவிடவா?" என்றது. ஆனால் சிறு தவளைகள் மீண்டும் அதே பதிலை கூறின. தாத்தா தவளை மீண்டும் முயற்சி செய்து தன் உடலை பெரிதாக்கி காட்டினாலும் சிறு தவளைகள் அதே பதிலை கூறின. இறுதியில் தன் உடலை மேலும் பெரிதாக்க முடியாமல் தாத்தா தவளை உடல் வெடித்து சிதறியது. நீதி: நடைமுறைக்கு ஒத்துவராத சுய கௌரவம் ஆபத்தானது.